Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பா நல்ல டேஸ்டியான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். அவல் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இது சாதாரணமா யூஸ் பண்ற அவல் தான். இதுல நான் மெஷர்மென்ட் கப்ல 1 கப் அளவு எடுத்துர்க்கேன். இதை ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிணையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பவுடரும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சலாம். ஈவினிங் டயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவள் வச்சு நல்ல டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஹாட்டான ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்த்தாலும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லா டைட்டாக பிணைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பண்ணிடுவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக வச்சுக்கோங்க. இதை நல்லா உருட்டிடலாம். உருட்டிட்டு ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கத்தியில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு 2 கார்னரையும் லைட்டாக தட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. அவள் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் ஆகிருக்கு. மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான அவல் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.